குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. நம்மளுடைய இந்த குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி சேனலில் திருமணம் சார்ந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது விருப்ப திருமணம், இளமையில் திருமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அப்படின்ற வகையில் என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிற பதிவு, இப்படி திருமணம் சார்ந்த முக்கியமான ஜோதிடத்தில் உள்ள முக்கியமான பதிவுகள் அனைத்தையுமே நம்ம லைனாக கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க போகிற இந்த பதிவும் திருமணம் சார்ந்த பதிவு. அதுலேயும் இந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு, எல்லோரும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்று நம்ம பார்க்க இருக்கும் இந்த தலைப்பு, ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் திடீர்னு ஏதோ ஒரு ரீசனால் பிரேக்கப் ஆகிடும், திடீர்னு நின்றுடும். அதற்கு ஜோதிடத்தில் விதி இருக்குதா? அப்படி இருந்தால் அந்த விதி எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க இருக்கின்றோம். இந்த விதியை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதாவது திருமணத்தை இந்த காலத்தில் செய்யலாமா, நாங்கள் வரன் பார்க்குறோம் அல்லது வധு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலைன்ஸ் பார்க்குறவங்க பெண் வீட்டுக்காராக இருந்தாலும் பையன் வீட்டுக்காராக இருந்தாலும் யார்கிட்டனா ஒரு ஜோசியர்கிட்ட கேட்பாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது அந்த திருமணம் சக்ஸஸ் ஆகுமா அல்லது அந்த கூடி எதனா ஒரு பிரச்சனை வருமா, அது தடைபடுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஜாதகத்தை கொண்டு நம்ம ஓரளவுக்கு கணித்து அந்த கால நேரத்தை உணர்ந்து நம்ம முன்கூட்டியே இப்போது திருமணத்திற்கு உகந்த காலம் இது இல்லை, இப்போ நீங்கள் திருமணத்தை கூட்டுனீங்க அப்படின்னாக்கா இது அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்காது, மன சங்கடத்தை கொடுக்கும். சில நேரங்களில் இது கூடி வராமல் நம்மளை மன அழுத்தத்தை கொடுத்து நின்றுவிடும் சங்கடங்களும் இந்த ஜாதகத்தில் அது போன்ற விதிகளும் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லி அவங்கள கொஞ்சம் சேஃப் பண்ணிடலாம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துடலாம், அந்த மன உளைச்சல்லேருந்து அவங்கள விடுபட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த விதியை பார்ப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது, ஒரு சம்பவம் நிகழ்ந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குதுங்க, கால நேரம் நல்லா இருக்குதுங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த சம்பவம் அப்படிங்கிறது எதிர்மறையாக நடந்து போச்சு அப்படின்னாக்கா அவங்க திரும்பவும் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் தானே நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க, ஏன் இப்படி நடந்தது அப்படின்ட்டு. அப்போது நமக்கே ஒரு தர்ம சங்கடமான ஒரு மனோநிலையும் ஏதோ ஒரு மழுப்பலான ஒரு வார்த்தையும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டுடும். இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்கு இந்த மாதிரி எதனா ஒரு காலகட்டங்கள் போகுதா அப்படிங்கிறத கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அதை நம்ம கண்டறிஞ்சிடலாம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இப்போது இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் நாம் ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு விளக்க இருக்கின்றோம். இது ரொம்ப கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன எளிமையான விதி தான், எல்லோரோட மனசில் எளிமையாக பதிய வச்சுக்க முடியும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னாக்கா, இதை அந்த நேரத்துக்கு நம்ம பயன்படுத்தணும், மறந்துடக்கூடாது. இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். இப்போது நாம் கொடுக்குற இந்த சார்ட்டை பார்த்துக்குங்க. சார்ட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படிங்கிற தசாபுத்தி வரலாம் சொல்கிறோம், அதற்கான விதியும் அப்படியே நம்ம சொல்லிடுறோம். நீங்கள் அப்படியே மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது நாம் பார்க்க இருக்கின்ற இந்த ஜாதகமானது ஒரு பெண்மகள் ஜாதகம். இந்த பெண்மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு உங்களுக்கு திருமணம் நின்றுடுச்சு. சரிங்களா? ஸோ அதற்கான விதியை தான் நம்ம இந்த ஜாதகத்தில் இவங்களுக்கு எப்போது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு, ஏன் நின்றுச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதி அதுக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ சார்ட்டை பார்த்துக்குங்க, டிஸ்பிளே ஆகும். இந்த பெண்மகள் பிறந்தது விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. 3ஆம் இடத்துல கேது பகவான், 5ஆம் இடத்துல குரு புதன், 6ஆம் இடத்துல சூரியன் சனி பகவான், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதுதான் சார்ட்டு. இந்த பாப்பா பிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரம். பிறக்கும்போது இருப்பு காலம், தசா இருப்பு அப்படின்னும்போது புத பகவானுடைய தசா காலம் 10 வருடம் 7 மாதம் இருந்திருக்குது. சரிங்களா?
இப்போது நடப்பில் கரண்ட்டில் ப்ரெசண்ட்டில் இந்த பாப்பாவுக்கு நடக்கிற தசை அப்படின்னும்போது 2016 2036 வரைக்கும் சுக்கிர பகவான் தசை நடப்பில் இருக்குது. புத்திநாதர் தற்போது ப்ரெசண்ட்டில் 2024 2027 வரைக்கும் ராகு பகவான் புத்தி ப்ரெசண்ட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு திருமணம் கைகூடி நிற்கணும் அப்படின்னாக்கா விதியை முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது ப்ரெசண்ட்டில் என்ன புத்தி நடைமுறையில் இருக்குதோ அந்த புத்திநாதருக்கு லக்னத்தின் 7ஆம் அதிபதி மறையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. இதுதான் விதி. அப்படி திருமணம் கைகூடுற இந்த காலகட்டங்களில் இந்த விதி நம்ம சொன்ன மாதிரி புத்திநாதருக்கு 7ஆம் அதிபதி மறைந்து இருந்தார் அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த மன வாழ்க்கை நம்ம இப்போது நிச்சயதார்த்தம் வரலும் போகுது அப்படின்னாக்கா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அது சக்ஸஸாக மேரேஜ் வரலும் போகிறதில்ல அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சொல்லப்பட்ட விதி இந்த ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்ப்போம். இப்போது ப்ரெசண்ட்டில் இந்த பாப்பாவுக்கு நடக்குது சுக்கிர பகவான் தசை, ராகு பகவான் புத்தி. இப்போது இந்த லக்னத்தின் 7ஆம் அதிபதியே சுக்கிர பகவான் தான். அவரே தசையை நடத்துகிறார். அதனால் திருமணத்தை கொடுக்கும் அமைப்பு அவருக்கு உண்டு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போது புத்திநாதரும் 7ஆம் அதிபதியும் மறையக்கூடாது. அதாவது எப்படி மறையக்கூடாது அப்படின்னாக்கா புத்திநாதருக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. சரிங்களா? இப்போது புத்திநாதர் ராகு பகவான், 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் புத்திநாதருக்கு 12 மறைஞ்சார். அப்போது இந்த விதி எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக ஒத்து வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த விதியை உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் அல்லது இது போன்ற அமைப்பு ஒரு நிகழ்வு நடந்த ஜாதகங்களில் அப்ளை பண்ணி பாருங்கள். 100% பர்ஃபெக்டாக பொருந்தும். அதே மாதிரி உங்களுக்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் நாங்கள் திருமணம் பேச இருக்கிறோம், அலைன்ஸு பார்க்குறேன் அப்படின்னும்பொழுது என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள். அந்த புத்திநாதரும் 7ஆம் அதிபதியும் தங்களுக்குள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ஒரு 2 செகண்டில் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு அது சிறப்பாக இருந்தது மறையலை அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட ஓகே நீங்கள் பாருங்கள் இந்த கால நேரம் சிறப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு தைரியத்தை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் புத்திநாதரும் 7ஆம் அதிபதியும் மறைந்திருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள கைட்னஸ் பண்ணாதீங்க. இந்த காலகட்டம் சிறப்பாக இல்லை, இப்போ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு பதிலை அவங்களுக்கு சொல்லி அவங்கள நான் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு பதிலை சொல்லி நீங்கள் அமுச்சிடுங்க. அவங்க வேறு எங்கே வேணாலும் போயிட்டு பார்த்துக்கிட்டோம், அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம், அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்து ஒரு சங்கடம் நிகழ்வதை நாம் ஊக்குவிப்பதில்லை. இன்னொன்று அதை நடப்பதற்கு அனுமதிக்கலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு மன நிறைவை தரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது ஒரு மன அழுத்தத்தில் இருந்து அவங்களை விடுவித்தோம் அப்படின்ற ஒரு மன நிறைவையும் தரும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இது போன்ற விஷயங்களை நிச்சயமாக இனி வரும் காலங்களில் உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த விதி 100க்கு 100% சிறப்பாக பொருந்தி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.